நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சொகுசு கார் விபத்தில் இளைஞர்கள் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் வேகத்தடை அமைக்க கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு திருச்செங்கோட்டை இணைக்கும் வகையில் மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோட்டிலிருந்து திருச்செங்கோடு சாலை ஆலாம்பாளையம் என்ற பகுதிக்கு 2 இளைஞர்கள் சொகுசு காரில் சென்றனர். புதிய மேம்பாலத்தின் கீழே இறங்கும்போது கார் நிலை தடுமாறி தடுப்புச் சுவரில் மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. காரின் ஏர்பேக் உடனடியாக வெளிப்பட்டதால் இளைஞர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இந்நிலையில் இப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வலியுறுத்திய பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேகத்தடை அமைக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அதாவது இப்படிதான் போகணுங்கிற நாம்ஸே இந்த இடத்துல கிடையாது, அதுக்கான சைன் போர்ட்ஸும் கிடையாது. ஸோ எப்படி வேணால் போகிற வர மாதிரி இருக்குது. லோக்கல் பீப்புளே நாங்கள் எங்களோட இஷ்யூஸை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டோம். ரோடு போட்ட கான்ட்ராக்டர் எல்லாத்துக்கிட்டையும் ரைஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு சொல்யூஷனும் இது வரைக்கும் கிடைக்கலிங்க. 3 ஹவர்ஸில் ஒரு 4-5 இன்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு 3 இன்சிடென்ட் மேஜராகவே ஆயிடுச்சு. 2 பேர் உளுந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. குறுக்கில் சடன் பிரேக் போட்டு இப்போ ஒரு கார் பேரிகேட்டில் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி இழுத்துட்டு போய் சைடு பேரிகேட்டில் அடித்து ஸ்கிட்டாகி கீழே உளுந்து கிடக்குதுங்க. இப்போ ஏதோ ஒரு குட்வில்லாம் என்னன்னு தெரியல. அவங்க ஒரு ஏர்பேக் இருந்ததுனால இன்னைக்கு சேஃப்கார்டு. வடமதுரை அருகே டயர் வெடித்ததால் சாலையில் சென்ற கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் தனது நண்பர்களுடன் சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு காரில் சென்னை திரும்பியுள்ளார். அப்போது திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அவரது கார் சென்று கொண்டிருந்தபோது டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் இருந்த யோகேஸ்வரன் தூக்கி வீசப்பட்டதில் உயிரிழந்த நிலையில் மற்ற 3 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.